இப்போல்லாம் இவன் ரொம்பவே கத்த ஆரம்பிச்சிட்டான். சவுண்டு போட்டு கூப்பிடுறது, சவுண்டு போட்டு கத்துறது, நம்ம ஏதாவது பேசினா நம்மளுக்கு ஆப்போசிட்டாக ரிப்ளை பண்ணுறதாவே இருக்குது. எங்கள் அம்மா கிட்ட எப்படி சண்டை போட்டுட்ருக்கான்னு பாருங்கள். அவன் அழுகுறானா, கத்துறானா, திட்டுறானா, கூப்பிடுறானே எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு மந்த்துமே ஒன்று புதுசு புதுசாக பண்ணிட்டு தான் இருக்கான். நம்ம இன்னைக்கு ஒரு குயிக்காக ஒரு ரெசிபி பார்த்துடலாமா? சிக்கன் குழம்பு நான் எப்படி செய்கிறேன்றது தான். 3 வெங்காயம், 3 தக்காளி, 2 பச்சை மிளகா, உருளைக்கிழங்கு வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் வேணுன்றதுனால 1 சேர்த்துருக்கேன். ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 மூடி தேங்காய், கொஞ்சம் உடச்ச கடலை, கொஞ்சம் சோம்பு போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சோம்பு, ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு 3 பச்சை மிளகா, நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனை சேர்த்து கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க, சீக்கிரமாக வதங்கிடும். ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லாவே பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோவையும் போட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது ரெண்டுமே எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொஞ்சம் நல்லாவே வதக்கிக்கோங்க. அது நல்லா வதங்கினதுமே நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் 1/2 kg சிக்கனையுமே இது கூட சேர்த்துடலாம். சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்துடுங்க. ஒரு மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள், ஒரு பேக்கெட் ஃபுல்லாக ஆச்சி சிக்கன் மசாலா ஃபுல்லாகவே போட்டுடுங்க. அதோடு சேர்த்து கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு 2 ஸ்பூன் தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லாவே மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு திக்கான கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஸோ அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கர் விசில் போட்டுருங்க. 3 விசில் குக்கர் ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த குழம்பு எடுத்து அப்படி இட்லி இல்லை தோசை இது 2 கூட வச்சு சேவ் பண்ணிங்கன்னா அப்பா, ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய்.